بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. Right. Education Promotion Center EPC நிறுவனத்துக்கூடாக 2025 ஆண்டு சாதாரண தர பரீட்சையை எழுத இருக்கின்ற அரபு இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 15வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, மாணவிகளே, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் 2 கவிதைகளை பார்க்கலாம்னு நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்களோட பாட புத்தகத்தில் எத்தனையாவது பக்கம் என்று எனக்கு தெரியாது. 11ஆம் ஆண்டில் 11ஆம் தர பாட புத்தகத்தில் அத்தவக்குலு அலல்லாஹ் என்ற இந்த கவிதையையும் அதே போல இஹ்ஃபல் லிசானக என்ற அந்த கவிதையையும் இன்ஷா அல்லாஹ் இயன்றவரை பார்ப்போம். ரைட். அந்த அடிப்படையில் பாருங்க, முதலாவது பக்கம் எத்தின புள்ளைகள் யாருக்காவது சொல்லலுமா? பக்கத்தை 11ஆம் ஆண்டு புக்ல என்ன பக்கத்துல இருக்குதுன்னு சொல்லலுமா யாருக்காவது? எஸ், ஓகே. 70ஆம் பக்கமா? ஹைர், ஓகே. அப்ப 70ஆம் பக்கத்துல இருக்குது இந்த கவிதை. நீங்க பாருங்க, சில நேரம் சில பேர்த்த புத்தகத்துல முன்னுக்கு பின் இருக்கலாம், சில பதிப்பு வித்தியாசப்படுறதால 72 அல்லது 68, 69 அப்படி இருக்கலாம். சரி. அத்தவக்குலு அலல்லாஹ் என்ற இந்த கவிதை மிக முக்கியமான கருத்துக்களை தரக்கூடிய ஒரு கவிதை. இமாம் ஷாஃபிஈ அவர்களால் இயற்றப்பட்ட பாடப்பட்ட ஒரு கவிதையாக இந்த கவிதை காணப்படுகின்றது. ஏற்கனவே ஒரு தடவை அரபு இலக்கிய பாட பரீட்சையில் பகுதி 1ல் இந்த கவிதை வந்திருக்குது. பிரச்சனை இல்லை, பகுதி 2ல் வரலாம். சரி, அந்த அடிப்படையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த கவிதையை நாங்கள் இன்றைய தினம் பார்ப்போம். தவக்குல் என்ற சொல் உங்களுக்கு பரிச்சயமான சொல். ஒன்று ஓட இஸ்லாம் பாட புத்தகத்திலையும் நீங்க தவக்குல் ஒரு முஃமின் பெற்றிருக்க வேண்டிய ஆன்மீக பண்புகள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு பாடத்துல நீங்க சபுர், அதே போல பணிவு, தியாகம், அதே போல தவக்குல் என்ற ஒரு தலைப்பையும் படிச்சிருப்பீங்க. தவக்குல்னா யாருக்காக தெரியுமா? தவக்குல் என்ன? தவக்குல் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுதா? எஸ், ஓகே. நீயத் அல்லும்மா. நீயத் என்பதே அரபு சொல் தான். ஓகே, நீயத் என்பது என்ன? அரபு சொல். நீயத் என்ற கருத்து எண்ணுதல், அதுதான் கருத்து. இஹ்லாஸ் என்ன? தூய எண்ணம். நீங்க அதைத்தான் சொல்ல வந்தீங்களோ தெரியாது. இஹ்லாஸ் என்பது தான் தூய எண்ணத்தை குறிக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தவக்குல் என்பது என்ன? அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல். அப்ப நீங்க ஒன் வேட்ல படிச்சிருப்பீங்க தவக்குல் என்று அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல். பூரண அரபு பதம் எப்படி வரும்னு சொன்னா அத்தவக்குலு அலல்லாஹ் என்று வரும். சரியா? அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல். அப்ப அலாண்ட கருத்து மீது. ஓகே, அலாண்ட கருத்து மீது, அல்லாஹ் என்ற அல்லாஹ்வை குறிக்கும். எனவே அத்தவக்குலு அலல்லாஹ் என்பது அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல் என்று வரும். சரி, ஓகே. ரைட். பாருங்க நீங்க. ரைட். ஓட பாட புத்தகத்துல பெரும்பாலும் 8 வரிகள் காணப்படும். ஏன்னா 8 வரிகள் இருக்குது. அதுல கடைசியாக உள்ள 3 வரிகள் ஆசிரியர் வழிகாட்டி நூல்ல இல்லாத 3 வரிகள். ஓகே, இருந்தாலும் நாங்க அதை மேலோட்டமாக பார்த்துட்டு போவோம். மிக முக்கியமாக நாங்க பார்க்க வேண்டிய வரிகள் தான் ஆரம்ப 5 வரிகள். சரி, ஓகே. முதலாவது பாருங்க. توكلت في رزقي على الله خالقي وأيقنت أن الله لا شك رازقي وما يكن من رزقي فليس يفوتني ولو كان في قاع البحار العوامق سيأتي به الله العظيم بفضله ولو لم يكن من اللسان بناطق ففي أي شيء تذهب النفس حسرة
وقد قسم الرحمن رزق الخلائق. ஓகே ரைட். அப்ப 8 வரிகளை கொண்ட ஒரு கவிதையாக இந்த கவிதை காணப்படுகின்றது. அருமையான கருத்துக்கள். இரத்தின சுருக்கமாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது சம்பந்தமாக மிக அழகாக இந்த கவிவரிகள் பேசுகின்றன. சரி, அதுல நாங்க முதலாவது பார்ப்போம். முதலாவது வரியை பார்ப்போம். யாருக்காவது விலங்கல்லாட்டி கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். ரைட். தவக்கல்து ஃபி ரிஸ்கி அலல்லாஹி ஹாலிகி. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க தானே தவக்குல் என்றா என்ன கருத்து? பொறுப்பு சாட்டுதல். யார் மீது பொறுப்பு சாட்டுதல்? அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல். அப்ப இதுல தவக்கல் து அண்டிக்குது. தவக்கல் து அண்டா நான் பொறுப்பு சாட்டினேன். விளங்கினா அவளுக்கு? தவக்கல் துவண்ட கருத்து என்ன? நான் பொறுப்பு சாட்டினேன். ரைட். ஃபீ ரிஸ்கி அண்டா, ரிஸ்க் அண்டா உண்மையிலே அவளுக்கு தெரியும் அட கருத்து என்ன. ரிஸ்க் என்பது உணவை குறிக்கிற, குறிப்பாக உணவு. ஆனா ரிஸ்க் என்பது வெறுமனே உணவு மட்டுமல்ல, நாங்க உண்ணக்கூடிய சாப்பாடு மட்டுமல்ல. சரியா? ரைட். ரிஸ்க் என்பது குடிபானத்தை உள்ளடக்கும், நாங்க சுவாசிக்கின்ற காற்றுக்களை உள்ளடக்கும், நாங்க பாதுகாப்பாக இருக்கின்ற எங்கட வீடு ரிஸ்க்குள்ள வரும். நாங்க எங்கட மானத்தை, எங்கட கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக நாங்க அணிந்திருக்கின்ற ஆடைகளும் எங்கட ரிஸ்க் என்ற பட்டியலுக்குள்ளதான் வரும். ஓகே, இருந்தாலும் அருள்ன்ற பொருள்ல வருமா சார் ரிஸ்க்? அருள்கள் என்று சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இல்ல, இப்ப அருள்கள் என்பதற்கு வேற சொல் இருக்குது. நிஅமத் என்ற சொல் அருளை குறிக்குது. நிஅமத். சரி, நிஅமத் என்ற கருத்து அருள். இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ரிஸ்க் எல்லாமே அருள்கள் தான். சரி, அப்படித்தானே? ஆனா இந்த ரிஸ்க் என்பது எங்கட வாழ்வாதாரம். நாங்க வாழக்கொள்ள என்னென்ன விடயங்கள்ல நாங்க தங்கி இருக்கின்றோமோ எல்லாமே ரிஸ்க் தான். விளங்கினா? இப்ப அருள் என்று வரக்கொள்ள அதுல வித்தியாசமான சில ரிஸ்க்ல வராத சில விஷயங்களும் வரும் அருள் என்பது. ரைட். இப்ப ரிஸ்க் என்பது என்ன? நாங்க இந்த உலகத்துல வாழக்கொள்ள எங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவைப்படுகின்றனவோ அதெல்லாமே ரிஸ்க் என்ற பட்டியலுக்குள்ள வரும் என்று சுருக்கமாக சொல்லலாம். ஆனா இந்த கவிதையில, குறிப்பாக இந்த கவிதையில நாங்க உணவு என்றுதான் பேச போறோம். உணவு, ஏன்னா உணவு மிக முக்கியமான ஒன்று தானே. ரைட். அப்ப அந்த அடிப்படையில ரிஸ்க் என்ற சொல்லுக்கு நாங்க உணவு என்றுதான் மொழிபெயர்ப்போம். ஓகே. அப்ப ரிஸ்கி என்றா என்னுடைய உணவு. ரைட். ஃபீ ரிஸ்கி, அப்ப என்னுடைய உணவில் என்று வரும். சரியா தீப்? விளங்கினா? ஃபீ ரிஸ்கி என்ற கருத்து என்ன? என்னுடைய உணவில் என்று வரும். அப்ப தவக்கல் து ஃபீ ரிஸ்கி என்றா என்னுடைய உணவில் நான் பொறுப்பு சாட்டினேன். சில நேரம் நாங்கள் நேரடியாக மொழிபெயர்க்கின்ற போது சரியான கருத்து வராது. சரியா? அப்ப எனவே நாங்கள் இந்த ஃபீ என்ற சொல்லுக்கு இல் என்ற கருத்து இருந்தாலும், ஃபீ என்பது ஒரு இடைச்சொல். ஃபீ என்பது என்ன? ஒரு இடைச்சொல். அதுக்கு இல் என்ற கருத்துல தான் நாங்க மொழிபெயர்க்கிறது. அப்படி சொன்னாலும் கூட இங்க அப்படி நாங்க இல் என்று மொழிபெயர்க்காம என்னுடைய உணவை நான் பொறுப்பு சாட்டினேன் என்று சொல்லலாம். யார் மீது? அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது. சரியா? அலல்லாஹி என்ற அல்லாஹ்வின் மீது. ஓகே. ஹாலிக் என்ற கருத்து, ஹாலிக் என்ற கருத்து என்ன? என்னுடைய படைப்பாளன். ஹாலிக் என்ற கருத்து என்ன? என்னுடைய படைப்பாளன். சரி. ஹலக, ஹலக் என்ன கருத்து என்ன? படைத்தான். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். ஹலக், நீங்க அந்த சொல்ல படிச்சிருப்பீங்கன்னா, மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றில் தீங்கிலிருந்து படிச்சிருப்பீங்க. அப்ப ஹலக அண்டா படைத்தான், ஹாலிக் அண்டா படைப்பாளன். சரியா? ஹாலிக் அண்டா கருத்து என்ன? படைப்பாளன். ரைட். அப்ப ஹாலிகி என்ற கருத்து என்னை படைத்தவன், என்னுடைய படைப்பாளன் என்ற கருத்துல வரும். பாருங்க, தவக்கல்து ஃபீ ரிஸ்கி அலல்லாஹி ஹாலிகி, என்னை படைத்தவனாகிய அல்லது எனது படைப்பாளனாகிய அல்லாஹ்வின் மீது என்னுடைய வாழ்வாதாரத்தை, என்னுடைய உணவை, சரியா, நான் பொறுப்பு சாட்டி விட்டேன். விளங்கினா? ஓகே. என்னை படைத்தவனாகிய அல்லது எனது படைப்பாளனாகிய அல்லாஹ்வின் மீது எனது உணவை நான் பொறுப்பு சாட்டி விட்டேன். ஓகே, இது முதலாவது வரி. சரி, ரைட். அடுத்த வரியை பாருங்க. வஐகந்து அன்னல்லாஹ லா ஷக்க ராஸிகி. வ என்பது உங்களுக்கு தெரியும். வ என்ற கருத்து என்ன? வ என்ற மேலும். ஓகே, நீங்க நல்லா படிச்சுக்கிறீங்க. வ என்பது என்ன?
மேலும் மேலும் சரியா மேலும். அப்ப ஐகந்து ஐகந்து என்ற கருத்து என்ன? நான் உறுதியாக நம்பினேன். ஐகந்து என்ற கருத்து என்ன? நான் உறுதியாக நம்பினேன். சரி, என்னத்தை நம்பினேன் என்றா அன்னல்லாஹ அல்லாஹ், இந்த அண்ணா என்று சொல்லுக்கு நான் மொழிபெயர்க்கல, அது இருக்கட்டும். அல்லாஹ் லா சக்க சந்தேகமின்றி, லா சக்க என்ற கருத்து என்ன? சந்தேகமின்றி. லா அண்டா இல்லை, சக்கண்டா சந்தேகம், சக் சரியா. லா சக்கண்டா சந்தேகம் இல்லாம, ராசிகி ராசிகி இங்க பாருங்க, ரிஸ்க் என்ன கருத்து? ரிஸ்க் என்ன கருத்து நான் சொல்லி தந்தேன். ரிஸ்க் என்ன கருத்து? உணவளிப்பது. ஓகே ஓகே, ரிஸ்க் உணவு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்தேன், எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே ரிஸ்க் கருத்துல வரும், ரைட். அப்ப ரிஸ்க் வாழ்வாதாரத்தை குறிக்குது. ஆனா குறிப்பாக நாங்க இந்த கவிதையில என்ன கருத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? உணவு. உணவு. இப்ப ரிஸ்க் உணவு. அப்ப ராசிகண்டா உணவளிப்பவன். ஓகே, அப்ப ராசிக்கு என்ன கருத்து? என்ன? எனக்கு உணவளிப்பவன் என்ன கருத்துல வரும், சரியா. அப்ப பாருங்க, வஐகந்து அன்னல் வஐகந்து நான் உறுதியாக நம்பினேன், அன்னல்லாஹ அல்லாஹ், லா சக்க சந்தேகமின்றி, ராசிக்கு எனக்கு உணவளிப்பவன், ரைட். அப்ப சந்தேகமின்றி. இப்ப நான் மொழிபெயர்க்கோல பாருங்க எப்படி மொழிபெயர்க்கிறேன், சரியா. முதலாவது நான் இதை சொல்றேன், என்ன? லா சக்க சந்தேகமின்றி, அல்லாஹ் எனக்கு உணவளிப்பவன் என்பதை நான் உறுதியாக நம்பிவிட்டேன், உறுதியாக நம்பினேன். இல்லைங்களா? அப்ப கவிதையில என்ன சொல்றாரு கவிஞர்? முதலாவது என்ன சொல்றாரு? தவக்கல்து ஃபி ரிஸ்கி அலல்லாஹி காலிகி, எனது படைப்பாளனாகிய அல்லாஹ்வின் மீது என்னுடைய உணவை நான் பொறுப்பி சாட்டி விட்டேன், சரியா. அடுத்த வரி என்ன? வஐகந்து அன்னல்லாஹ லா ஷக்க ராசிகி, சரியா. சந்தேகமின்றி அல்லாஹ் எனக்கு உணவளிப்பவன் என்பதையும் நான் உறுதியாக நம்பினேன் என்று வரும், சரியா, ரைட். ஓகே, அடுத்த பாருங்க, வமா யகுமி ரிஸ்கி ஃபலைஸ யஃபூதுனி. வமா யகுமி ரிஸ்கி என்ற சொல்ல நீங்க முழுமையாக கருத்தடுங்க. என்ன கருத்தண்டா? என்னுடைய உணவு, அவ்வளவுதானே. இந்த அண்டா மேலும், ஓகே. மாயக்கும் ரிஸ்கி இல்ல, மாண்டா என்ன, யக்கு அண்டா என்ன, மின்னண்டா என்ன, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. வமாயக்கும் ரிஸ்கி, ரிஸ்கி என்ன சொல்லுக்குள்ள கருத்தை மட்டும் நீங்க எடுத்தா போதும். ரிஸ்கி என்றா என்னுடைய உணவு, ஓகே. அப்ப வமாயக்கும் அதைகளை தேவையில்லை, சரியா, ரைட், ஓகே. அதைகளை தேவையில்லை. ஃபுல்லா இதை ஃபுல்லாக நீங்க மொழிபெயர்த்தா சரி. எப்படின்னு சொன்னா, வமாயக்கும் ரிஸ்கி என்ற கருத்து என்னுடைய உணவு, அவ்வளவுதான், என்னுடைய உணவு. பலைச யஃபூதுனி அந்த கருத்து, பலைச யஃபூதுனி, ரைட். என்னை விட்டும் தவறி போகாது, அப்படி எடுங்களே, என்னை விட்டும் தவறி போகாது. இப்ப லைச என்ற கருத்து இல்லை என்பது தான் கருத்து. ஆனா இந்த இடத்துல இல்லை என்று மொழிபெயர்ப்பது பொருத்தம் இல்லை. எனவே பலைச யஃபூதுனி என்ற கருத்து என்னை விட்டும் தவறி போகாது. அரபு மொழியில ஒரு ஒரு பழமொழி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. நீங்க என்ன மொழின்னு எடுத்துக்கொள்ளுங்க, பாத்த மா பாத்தன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அப்படின்னா கருத்து பாத்த மா பாத்த, தெரியுமா யாருக்காவது? பாத்த மா பாத்த, யாராவது அரபு தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா? பாத்த மா பாத்த, தப்பினது தப்பி போச்சு, போனது போயாச்சு, அதாங்க சொல்லுது. தப்புனது தப்பி போச்சுன்னா போனது போயாச்சு. போனத்தை பத்தி நாங்க ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறது, கவலைப்படுறது, அது ஹுமுக், மடத்தனம். போனது போயாச்சு, பார்த்தமா பார்த்த, போனது போயாச்சு, அதை பத்தி நாங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்துல சொல்றதுதான் இந்த கருத்து, பார்த்தமா பார்த்த. வேணுமெண்டா பாடமாக்கி ஒழுங்கோ, ரைட். அப்ப இங்க அந்த சொல்லிட்டேன், இந்த பார்த்த என்ற சொல்லிட்டேன், இங்க யஃபூத்து வந்திருக்குது, சரியா. யஃபூத்து, ரைட், தவறி போகுது. யஃபூத்துனி என்றா என்னை விட்டும் தவறி போற, யஃபூத்துனி. அப்ப பலைச யஃபூதுனி என்ற கருத்து என்ன? என்னை விட்டும் தவறி போகாது, ஓகே. அப்ப வமாயக்கும் ரிஸ்கி என்ற கருத்து என்ன? என்னுடைய உணவு, என்ன? ரிஸ்கி என்றா என்னுடைய உணவு. அப்ப வமாயக்கும் ரிஸ்கி என்ற கருத்து என்னுடைய உணவு. பலைச யஃபூதுனி, என்னை விட்டும் என்ன செய்யாது? தவறி போகாது, என்னை விட்டும் தவறி போகாது.
ஓகே, இதுவரைக்கும் விளங்கி நான் 3 வரிகளை பார்த்தோம். விளங்கினா எல்லாருக்கும் ரைட். திருப்ப பாருங்க. தவக்கல் சார் டு அந்த புக்ல வந்தீக்கு வாழ்வாதாரத்தை பொறுப்பு சாட்டினேன் அப்படின்னு வந்தீங்கல்ல. பிரச்சனை இல்லைம்மா. சரியா, இங்க அந்த வாழ்வாதாரம் தான் உண்மையிலே கருத்து. ரிஸ்கண்டா என்னம்மா, வாழ்வாதாரம் தான். சரியா, ஆனா இந்த இடத்துல நாங்க வாழ்வாதாரம்னு சொல்லி கொண்டு போனா அவங்களுக்கு அது சிம்பிளா விளங்காது. அதாலதான் இங்க வாழ்வாதாரம் என்று சொல்லப்பட்டாலும் கூட நீங்க வாழ்வாதாரம் என்று எழுதினாலும் சரி, ரிஸ்க் என்று சொல்லு பொருளாக உணவு என்று எழுதினாலும் சரி. சரியா, ஆனா இங்க வாழ்வாதாரம் என்று வரக்கொள்ள நாங்க சாப்பிடுகின்ற சாப்பாடு, குடிக்கின்ற உணவு, மூச்சடிக்கின்ற சுவாசம் எடுக்கின்ற அந்த காற்று, நாங்க குடியிருக்கின்ற வீடு, உடுத்திருக்கின்ற ஆடை எல்லாமே வந்துடும். ரைட், ஓகே. இந்த இடத்துல அந்த அந்த வாழ்வாதாரம் என்ற சொல் பிழை இல்லை, பொருத்தம் தான். ஆனா நாங்க உணவு என்று எடுத்தா இன்னும் கொஞ்சம் அவ்வளவு நல்லா விளங்கும். அதனாலதான் நான் அந்த உணவு நகரத்துல விளங்கப்படுத்தணும்னு போறேன். சரியா, இப்ப நானும் இங்க பாருங்க, இங்கன்னா அந்த வாழ்வாதாரம் என்ற சொல் தான் இருக்குது. ரைட், அப்ப இதே சொல் தான் புத்தகத்திலும் இருக்கும்னு தெரியும். உங்களோட புத்தகத்துல இப்படி எல்லாம் இருக்காது, இந்த ஒவ்வொரு சொல்லாக மொழிபெயர்த்த மாதிரி இருக்காது. ஓகே, அப்ப நாங்க படிப்பிச்ச உணவு என்று மாற்றி படிப்பிச்சு கொண்டு இருக்கிறோம் இப்ப. சரியா, ரைட். நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, வாழ்வாதாரத்தை எழுதி கொள்ற மாதிரி பிரகட்ல உணவு என்ன சொல்ல போட்டுக்கொள்ளுங்க. ரைட். அப்ப தவக்கல் து ரிஸ்கி அலல்லாஹி ஹாலிகி, என்னை படைத்தவனாகி அல்லது எனது படைப்பாளனாகி அல்லாஹின் மீது எனது உணவை நான் பொறுப்பு சாட்டி விட்டேன். சரி, வஐகந்து அன்னல்லாஹ லா ஷக்க ராஸிகி, சந்தேகமின்றி லா ஷக்க, சந்தேகமின்றி அல்லாஹ் எனக்கு உணவளிப்பவன், எனக்கு ரிஸ்க் அளிப்பவன், எனக்கு உணவளிப்பவன் என்று உறுதியாக நம்பினேன். வமாயக்கும் ரிஸ்கி பலேச யஃபூத்துனி, எனது உணவு அல்லது மகள் நீங்க சொன்ன மாதிரி எனது வாழ்வாதாரம் அது எதுவாக இருக்கும் மேலும் எனது உணவு என்னை விட்டும் தவறி போகாது. எனக்குரிய வாழ்வாதாரம் எதுவுமே என்னை விட்டும் ஒருபோதும் என்ன செய்யாது, தவறி போகாது. அது எங்கிருந்தாலும் வலவுக்கான பிஹாரில் அவாமிகி, வலவுக்கான என்ன கருத்து இருந்தாலும், வலவுக்கான என்ன கருத்து என்ன இருந்தாலும், எங்கிருந்தாலும் ஃபீ காஇல் பிஹாரில் அவாமிகி. சரியா, ஃபீ என்றா இல், அது அவ்வளவு தெரிந்தானே. ஃபீ என்ற கருத்து என்ன, இல். கா அண்டா கருத்து ஆழம். ஓகே, கா அண்டா கருத்து ஆழம், ஒன்றிட ஆழம். இப்போ ஆறு, கடல். சரியா, ஒன்னிட ஆழம் என்று சொல்ல ஒரு கீழ்ப்பகுதியில் அதான் ஆழம். இப்ப ஆழத்தில் இருந்தாலும் கூட வலவுக்கான ஃபீ காஇல் பிஹார், பிஹார் என்றா கருத்து கடல்கள் என்ன கருத்துல வரும், கடல்கள். சரியா, பஹரண்டா கடல், பஹரண்டா கடல், பிஹாரண்டா கடல்கள். நீங்க சூரத்துல் மஆரிஜ்ல படிப்பீங்க ஜிபாலண்டா மலைகள், பிஹாரண்டா கடல்கள். சரியா, அப்ப கடல்களின் ஆழத்தில் இருந்தாலும் கூட எப்படியான கடல்கள், அல் அவாமிகி, ஆழமான. அப்ப பிஹாரில் அவாமிகி என்ன கருத்து என்ன, ஆழமான கடல்கள். அப்ப பிஹார் என்ன சொல் கடல்கள், ஐட ஒரு அடைமொழியாக வந்திருக்கின்ற சொல் தான் அவாமிக். ஓகே, அவாமிக் என்ற ஆழமான, எப்படியான கடல்கள், ஆழமான கடல்கள். அப்ப ஆழமான கடல்களின் ஆழத்தில் இருந்தாலும் கூட விளங்கினா அவளுக்கு. ஓகே, ஆழமான கடல்களின் ஆழத்தில் இருந்தாலும் கூட. சரி, அடுத்த வரையில அதுக்கான அடுத்த பகுதி வருது என்ன, சயதி பிஹில்லாஹுல் அஸீமு பிஃபத்லிஹி, சயதி பிஹி அதனை கொண்டு வருவான், சயதி பிஹி அதனை கொண்டு வருவான். ஓகே, சயதி பிஹி என்ன கருத்து என்ன, அதனை கொண்டு வருவான். யார் கொண்டு வருவான், அல்லாஹு, அல்லாஹ் கொண்டு வருவான். அப்போது விளங்கிக்கும் சயதி பிஹில்லாஹு, அதனை அல்லாஹ் கொண்டு வருவான். சரி, அல் அஸீம் என்ன சொல்ற கருத்து என்ன, யாருக்கு தெரியும்? அல் அஸீம் என்ன கருத்து என்ன, மகத்தான. மகத்தான. நான் நோயாளிய சுகம் விசாரிக்கின்ற போது ஓதுற துவா என்ன? ஷஃபாக்குமுல்லாஹ். ஷஃபாக்குமுல்லாஹ்னு ஓதுறோம். வேற என்ன துவா ஓதுறோம்? அஸ்அலுல்லாஹ் அல்-அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபியக. வெரி குட். நாங்க எங்கட சிலபஸ்ல இருக்கிற துவா என்ன,
அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஸ்ஃபியக. அப்ப அஸ்ஸலுல்லாஹல் அலீம் மகத்தான அல்லாஹ்விடம் நான் வேண்டுகிறேன். ரப்பல் அர்ஷில் அலீம் மகத்தான அரிசின் இறைவனிடம் நான் வேண்டுகிறேன். சரியா? அரசன்னா சிம்மாசனம் என்று நாங்கள் மொழிபெயர்ப்போம். அரசன்னா அரிஸ்தான். ஐஎஸ்பியக்கா உன்னை குணப்படுத்த வேண்டும் என்று. அப்ப அந்த துவாவில 2 இடத்துல அலீம் அலீம் என்ற சொல் வருது. எனவே அலீம் என்ற கருத்து என்ன? மகத்தான என்றது நீங்க மறக்கப்படாது. இன்னொரு இடத்துலையும் அலீம் என்ற சொல் வருது. ஞாபகமிக்குதா இங்கே என்று? சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்தி. இல்ல அதெல்லாம் ஓகே. நான் சொல்றேன் கிடையாது, சிலபஸ்ல இந்த இடத்துல வருதுன்னு கேட்கிறேன். சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி ருக்கூல் ஓதுற துவா இல்லையா? ரைட். எங்கட சிலபஸ்ல எந்த இடத்துல வருது? ரைட். நீங்க 10ஆம் ஆண்டுல இன்ஸ் ஆல் தனி ஒன்று கவிதை ஒன்று படிச்சா? இன்ஸ் ஆல் தனி. ஓ சார். ஓகே. அதுல பாருங்க, இன்ஸ் ஆல் தனி அன்னிலாஹி ஃபஹுவ ரஹ்மானுன் ரஹீம். இன்ஸ் ஆல் தனி அன் நபிக்கு ஃபஹுவ இன்சானுன் அலீம். எஸ், படிச்ச என்னுடைய நபியை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அவரோ மகத்தான ஒரு மனிதர் என்று நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப அலீம் என்ற சொல் இது 4ஆவது இடத்துல வருது. ஓகே. அப்ப சயத்தி பிஹில்லாஹுல் அலீம் மகத்தான அல்லாஹ் அதனை கொண்டு வருவான். பிஃபதுலிஹி, ஃபதுலண்டா கிருபை, அருள். சரியா? பிஃபதுலிஹி அவனுடைய அருளை கொண்டு, அவனுடைய அருளின் மூலமாக, அவனுடைய அருள் மூலமாக அவன் அதனை கொண்டு வருவான். அப்ப திருப்பிங்கன்னு பாருங்க, வலவு கான ஃபீ காஇல் பிஹாரில் அவாமிகி, ஆழமான கடல்களின் ஆழத்தில் இருந்தாலும் கூட சயத்தி பிஹில்லாஹுல் அலீமு பிஃபதுலிஹி மகத்தான அல்லாஹ் அவனது கிருபையை கொண்டு, அவனது அருளை கொண்டு அதனை கொண்டு வருவான் என்று. ஓகே, சரி. இப்ப நீங்க 5 வரிகளை படிச்சுட்டீங்க. ரைட். திரும்ப பாருங்க, திரும்ப பார்ப்போம். சரியா? தவக்கல்து ஃபீ ரிஸ்கி அலல்லாஹி காலிகி, என்னை படைத்தவனாகிய அல்லது எனது படைப்பாளனாகிய அல்லாஹ்வின் மீது எனது உணவை நான் பொறுப்பு சாட்டி விட்டேன். சரியா? பொறுப்பு சாட்டி விட்டேன். வயகந்து அன்னல்லாஹ லா ஷக்க ராஸிகி, சந்தேகமின்றி, லா ஷக்க நகர்த்தன சந்தேகமின்றி, அல்லாஹ் எனக்கு உணவளிப்பவன் என்பதை நான் உறுதியாக நம்பிவிட்டேன். வமாயக்கும் ரிஸ்கி ஃபலைஸ யஃபூதுனி, என்னுடைய உணவு, என்னுடைய வாழ்வாதாரம் எதுவும் என்னை விட்டும் தவறி போகாது. ஃபலைஸ யஃபூதுனி என்றால் என்னை விட்டும் தவறி போகாது. வலவு கான ஃபீ காஇல் பிஹாரில் அவாமிகி, ஆழமான கடல்களின் ஆழத்தில் இருந்தாலும் கூட, ஆழமான கடல்களின் ஆழத்தில் இருந்தாலும் கூட, சயத்தி பிஹில்லாஹுல் அலீமு பிஃபதுலிஹி மகத்தான அல்லாஹ் அவனது கிருபையை கொண்டு, அவனது அருளை கொண்டு அதனை கொண்டு வந்தே தீருவான். அதாவது கொண்டு வருவான், கொண்டு வந்தே தீருவான். ஷுவர். ஓகே. இதுவரை காட்டி வழங்கின 5 வரிகளை பார்த்துட்டோம். வழங்கினா எல்லாருக்கும் ஓகே. யாருக்கும் டவுட் இருக்குதா இந்த 5 வரிகள்ல? தவக்கல்து ஃபீ ரிஸ்கி அலல்லாஹி காலிகி வஅய்கந்து அன்னல்லாஹ லா ஷக்க ராஸிகி வமா யகும் மின் ரிஸ்கி ஃபலைஸ யஃபூதுனி வலவ் கான ஃபீ காஇல் பிஹாரில் அவாமிகி சயத்தி பிஹில்லாஹுல் அலீமு பிஃபதுலிஹி. விளங்கினதான்? சரி. ரைட். அடுத்த வரியம் பார்ப்போம். நான் ஜஸ்ட் சொல்லிட்டு போறேன் பாருங்க. வலவுலம் யகுன் மினல் லிசானி பினாத்திகி, லிசான் என்ற நாவு, லிசான் என்ற கருத்தான நாவு, நாத்திகன்னா மொழிகிறது, பேசுறது. நாத்திகன்னா கருத்தான பேசுற, மொழிகிறது. அப்படிங்கிற எப்படி கருத்து வரும்னு சொன்னா, நாவினால் மொழியாவிட்டாலும் என்ன கருத்துல தான் வருது? நாவினால மொழியாவிட்டாலும், அதாவது நாவினால் நாங்க கேட்கலாட்டியும். இப்ப நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கறதானே, யா அல்லாஹ் நல்ல அறிவைத்தா, நல்ல இல்மைத்தா, நல்ல ஹிதாயத்ததா,
சரியா? என்ன நாங்க கேட்கிறோம் தானே, அப்படி கேட்கிற மாதிரியே யா அல்லாஹ் நல்ல உணவைத்தா, நல்ல சாப்பாட்டைத்தா, நல்ல ஆடையைத்தா, நல்ல வாகனத்தைத்தா, எது வேண்டுமென்றாலும் அல்லாஹ்ட்ட தானே கேட்கிறோம். இப்ப ரிஸ்க் என்ற விஷயத்துல வந்து நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கலாட்டியும் அல்லாஹ் தருவான். உதாரணமாக நீங்க இன்றைக்கு காலை உணவாக என்ன உட்கொண்டீங்களோ தெரியாது, காலை உணவு சாப்பிட்டீங்க, பகல் உணவு சாப்பிட்டீங்க, இடையில ஒரு பிளேன் டீயோ, டீயோ, காஃபியோ, ஃப்ரூட் சலாதோ என்னமோ ஒன்று குடிச்சிட்டீங்க. நீங்க காலையில எழும்பி எனக்கு இன்னைக்கு இடியாப்பத்ததா, எனக்கு இந்த புட்டத்தா, இன்னைக்கு இந்த இறைச்சிதா, இன்னைக்கு மீனத்தா, இன்னைக்கு முட்டையத்தான்னு யாராவது கேட்டிருப்பீங்களா? இல்லை, கேட்க மாட்டீங்க. ஆனா அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஒரு ரிஸ்க் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், தந்து கொண்டே இருக்கிறான். சொல்ற விளங்குறா? சொல்ற விளங்குறா? ரைட். அப்ப நாங்க அல்லாஹ் கிட்ட எனக்கு இந்த உணவத்தா, இந்த ஆடையத்தா, இந்தன்னு சொல்லி நாங்க கேட்கலாட்டியும் அல்லாஹ் தாலா எங்களுக்கு கண்டுள்ள ரிஸ்க் என்ன செய்வான், தந்து கொண்டே இருப்பான். ஓகே, அதான் இந்த வரி சொல்லுது, வலவுலம் யகுன் மினல் லிசானி பினாத்திகி. இந்த வலவுலம் யகுன் மின்ன நான் விளங்கப்படுத்தல, தேவையில்ல, அவசியம் இல்லை. சரியா? லிசானண்டா நாவு, நாத்து கண்டா மொழிகிறது. ஓகே, அப்ப நாவினால் மொழியாவிட்டாலும் என்ன கருத்து தான் வருது, வலோலம் யகுன் மினல் லிசானி பினாத்திகி, நாவினால நாங்க மொழியாவிட்டாலும் கூட என்று வரும். சரி, அப்ப அதாவது இந்த வரியோட தொடர்பு படுத்தி தான் இந்த வரியை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்டா, வமாயக்கும் ரிஸ்கி பலைச யஃபூத்துன், எனது உணவு நான் சொல்லி தந்தேன், இதுல வந்து நீங்க இந்த துண்டு குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஓகே, அது என்ன கருத்து, அது தேவையில்லை. ரிஸ்கி என்றா என்னுடைய உணவு, அவ்வளவுதான். சரியா? அப்ப வமாயக்கும் ரிஸ்கி என்னுடைய உணவு, பலைச யஃபூத்துன் என்னை விட்டும் தவறி போகாது. வலவுகான ஃபீ காஇல் பிஹாரில் அவாமிகி, ஆழமான கடல்களின் ஆழத்தில் இருந்தாலும் கூட, சயத்தி பிஹில்லாஹுல் அலீமு பிஃபத்லிஹி, மகத்தான அல்லாஹ் அவனது கிருபை மூலமாக அதனை கொண்டு வந்தே தீருவான். வலவுலம் யகுன் மினல் லிசானி பினாத்திகி, நாவினால நாங்க நாவினால மொழியாவிட்டாலும் கூட, அதாவது நாவினால அல்லாஹ் விட்ட கேட்காவிட்டாலும் கூட என்ன சொல்லிட்டு கவிஞர் சொல்றாரு, ஃபஃபி ஐஇ ஷைஇன் தத்ஹபு நஃப்ஸு ஹஸ்ரதன். ஃபஃபி ஐஇ ஷைஇன், என்ன விடயத்துக்காக, எதற்காக தங்கருத்து. ஃபஃபி ஐஇ ஷைஇன்டா எதற்காக, ஃபஃபி ஐஇ ஷை எதற்காக, தத்ஹபு நஃப்ஸு ஹஸ்ரதன், ஹஸ்ரத்தன் கருத்து கவலைப்படுற, கை சேதப்படுற, அதுகளுக்கு தான் ஹஸ்ரா என்ற சொல் பயன்படுத்துறது. இங்க தத்ஹபு நஃப்ஸு ஹஸ்ரான்ற கருத்து என்னன்னா கவலைப்படுறதன், அதாவது உள்ளம். நப்சண்டா உள்ளம் தானே, 10ஆம் ஆண்டுல நீங்க படிச்சிருப்பீங்க தானே, நப்ச 3 வகையாக பிரிக்கலாம். நப்சுல் அம்மாரா, நப்சுல் லவ்வாமா, நப்சுல் முத்துமைன்னா. அப்ப நப்சண்டா உள்ளம், அது உங்களுக்கு தெரியும். அப்ப தத்ஹபு என்றா அது தேவையில்லை. சரியா? அந்த கருத்து அதை சொல்ல தேவையில்லை. தத்ஹபுக்கு நிறைய கருத்து இருக்குது. தத்ஹபுக்கு அரபு மொழியில தஹப என்ற சொல்லுக்கு நிறைய கருத்து இருக்குது. சரி, இந்த இடத்துல எப்படி வரும்னு சொன்னா, ஃபஃபி ஐயுஷைன் என்ற கருத்து எதற்காக தத்ஹபு நஃப்ஸு ஹஸ்ரதன், உள்ளம் கவலைப்பட வேண்டும், உள்ளம் கை சேதப்பட வேண்டும் என்ன கருத்துல வரும். அப்ப ஃபஃபி ஐயுஷைன் தத்ஹபு நஃப்ஸு ஹஸ்ரதன், ஏன் எதற்காக உள்ளம் கவலைப்பட வேண்டும் என்ன கருத்துல வரும். கடைசியாக பாருங்க, வகது கஸ்ஸம ரஹ்மானு ரிஸ்கல் ஹலாயிகி வகது, வ என்ற கருத்து மேலும் என்று தெரியும். அது என்ன நிச்சயமாக, அது என்ன கருத்துனா நிச்சயமாக, கஸ்ஸம ரஹ்மான், கஸ்ஸம என்ற பங்கிட்டுள்ளான், பங்கிட்டு வைத்துள்ளான், பிரித்துள்ளான். யாரு பிரித்துள்ளான்? ரஹ்மான். ரஹ்மான் என்ற கருத்து என்ன, ரஹ்மான் என்ற என்ன புள்ள, ரஹ்மான் என்ற கருத்து அருளாளன். அருளாளன். சரியா? ரஹ்மான் என்ற கருத்து என்ன, அருளாளன். கது கஸ்ஸம ரஹ்மான், அருளாளன் பங்கிட்டுள்ளான், பங்கிட்டு வைத்துள்ளான், பிரித்து வைத்துள்ளான். ரிஸ்கல் ஹலாயிகி, ரிஸ்க் என்றா உணவு அல்லது வாழ்வாதாரம். சரியா? அப்ப உணவை அல்லாஹு தாலா பங்கிட்டு வைத்துள்ளான். யாருடைய உணவை? ஹலாயிக், படைப்பினங்களுடைய உணவை ரஹ்மான் அருளாளன் பங்கிட்டு வைத்துள்ளான். விளங்கினா? இப்ப சும்மா அடிச்சு கொள்ள தேவையில்லை. எனக்குரிய உணவு நிச்சயமாக எனக்கு வந்தே சேரும், உங்களுக்குரிய உணவு நிச்சயமாக உங்களுக்கு வந்தே சேரும். விளங்கினா உங்களுக்கு? ரைட். அப்ப அழகான வரிகள். சரியா? உண்மையில அழகான வரிகள். அப்ப இந்த 8 வரிகள்லையும்
உங்களோட சிலபஸ்ல அல்லது உங்களோட டீச்சர் கைட்ல அரபு இலக்கிய பாட டீச்சர் கைட்ல உள்ள வரிகள் தான் இந்த 5 வரிகளும். அதுக்கு மேலதிகமாக இந்த 3 வரிகளும் உங்களோட பாட புத்தகத்துல இணைக்கப்பட்டிருக்குது. பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இந்த குறிப்பிட்ட 5 வரிகளையும் அழுத்தமாக பார்ப்பதோடு இந்த 3 வரிகளையும் மேலோட்டமாக பார்த்துட்டு போறது நல்ல. சரி, அப்ப நான் திருப்ப சொல்றேன் பாருங்க. தவக்கல்து ஃபி ரிஸ்கி அலல்லாஹி காலிகி. நானே சொல்றதை விட யாராவது சொல்லுங்க பார்க்க. தவக்கல்து ஃபி ரிஸ்கி அலல்லாஹி காலிகி. மொழிபெயர்த்து காட்டுங்க யாராவது கவிதை. விளங்கினதானே பாடம்? விளங்கினு சொன்னா இப்ப சொல்லி காட்டுங்க அதை. சொல்ல கஷ்டமா? யுஸ்ரா மகள் சொல்லுங்க பார்க்க நீங்க. தவக்கல்து ஃபீ ரிஸ்கி அலல்லாஹி காலிகி. என் படைப்பாளன் அல்லாஹ்விடமே என் உணவை பொறுப்பு சாட்டி விட்டேன். வஐகன்து அன்னல்லாஹ லா ஷக்க ராசிகி. சந்தேகமின்றி அல்லாஹ் தான் எனக்கு உணவளிப்பவன் என உறுதியாக நம்பிக்கொண்டேன். வமா யகும் மின் ரிஸ்கி ஃபலைஸ யஃபூதுனி. எனக்குரிய உணவு எதுவும் என்னை விட்டும் தவறி போக மாட்டாது. வலவ் கான ஃபீ காஇல் பிஹாரில் அவாமிகி. அது கடலின் ஆழத்தில் இருந்தாலும் கூட. ஆழமான கடல்களின் ஆழத்தில் இருந்தாலும் கூட வரும். சயசி பிஹில்லாஹுல் அதீமு பிஃபத்லிஹி. மகத்தான அல்லாஹ் தன் அருளால் அதை கொண்டு வந்தே தீருவான். வலம் யகுன் மினல் லிசானி பினாத்திக். நாவால் மொழியாவிட்டாலும் கூட. ஃபஃபி ஐயி ஷைஇன் தத்ஹபுன் நஃப்சு ஹஸ்ரஹ். எதற்காக உள்ளம் கை செய்தப்பட வேண்டும். வகது கஸ்ஸமர் ரஹ்மானு ரிஸ்கல் ஹலாஇகி. அருளாளன் படைப்பினங்களின் வாழ்வாதாரத்தை பங்கிட்டே வைத்துள்ளான். சரி, அப்ப விளங்கினதானே கவிதை? சரியா? கவிதை மிச்ச கஷ்டமான கவிதை ஒன்றல்ல, பெரும்பாலும் விளங்கிக்கும். சரி, அப்ப இந்த கவிதையோட இலக்கிய நயம் மிச்சம் லேசி. நீங்க உதாரணமாக கவிதையோட ஒவ்வொரு அடியும் எப்படி முடிஞ்சிருக்குது, கா கா அதாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி பார்ப்போமே. ரைட், காலிகி, ராசிகி, அவாமிகி, ரைட், நாத்திகி. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான வரிகள் கி என்ற ஓசையில முடிவுது. ரைட், வேற காலிகி, ராசிகி ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் இருக்குது லேசா. ரைட், போல அது இலக்கிய நயம் எழுதி பரிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் என்ற சொல் திரும்ப திரும்ப வந்திருக்குது. ஓகே, அல்லாஹ் என்ற சொல் திரும்ப திரும்ப வந்திருக்குது. ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் வந்திருக்குது. உதாரணமாக ரிஸ்கி என்ற சொல்லும் ராசிகி என்ற சொல்லும். விளங்குனா? இப்ப ரிஸ்கண்டா உணவு அல்லது வாழ்வாதாரம், ராசிகண்டா உணவளிப்பவன் அல்லது வாழ்வாதாரம் அளிப்பவன். அப்ப ஒரே சொல், ஒரே மூலச்சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் இருக்குது. ரைட், அப்படியாக இலக்கிய நயம் பெரும்பாலும் எழுதியலும் குறைந்தபட்சம் நீங்க ஒரு 4 இலக்கிய நயமாவது எழுத தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட், ஓகே, ரைட். சரி, அப்ப இந்த கவிதை கிளியர் தானே? தவக்கல்து ஃபி ரிஸ்கி அலல்லாஹி காலிகி. கவிதை கிளியரா எல்லாருக்கும்? ஓம் சார். ஓகே, சரி. ரைட், அடுத்த பாருங்க, அடுத்த கவிதையும் பார்ப்போம் அப்படியே. சரியா? ஹிஃப்லுல் லிசான். ஹிஃப்லுல் லிசான் என்ற கருத்து நாவை பாதுகாத்தல்.
சரியா? ஹிஃபுல் என்றா பாதுகாத்தல், லிசான் என்ற கருத்து நாவு. அப்ப ஹிஃப்லு லிசான் என்ற கருத்து என்ன? நாவை பாதுகாத்தல், அதுதான் கருத்து. ரைட், 4 வரிகள் தான், ஆனா ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு கவிதை. இஹ்ஃபல் லிசானக ஐயுஹல் இன்சானு லா யல்தகன்னக இன்னஹு ஸஅபானு கம் ஃபில் மகாபிர் மின் கதீல் லிசானி கானத் தஹாபு லிகாஅஹு அல் அக்ரானு என்று 4 வரிகள்ல முடிவடைந்திருக்கின்ற ஒரு கவிதையாக இருந்தாலும் கூட ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு கவிதையாக இந்த கவிதை காணப்படுகின்றது. அப்பீல பாருங்கோ, சரியா? இஹ்ஃபல் லிசானக ஐயுஹல் இன்சானு. இஹ்ஃபல் என்ற கருத்து பாதுகாத்துக்கொள், இஹ்ஃபல் பாதுகாத்துக்கொள், லிசானக உன்னுடைய நாவை. அப்ப இஹ்ஃபல் லிசானக என்ற கருத்து என்ன? உனது நாவை நீ பாதுகாத்துக்கொள், உனது நாவை நீ பாதுகாத்துக்கொள். சரியா? ஐயுஹல் இன்சானு, ஐயுஹா என்பது விழிப்பதற்காக வருகின்ற ஒரு சொல். ஐயுஹா, உதாரணமாக நீங்க சூரத்துல் காஃபிரூன்ல படிச்சிருப்பீங்க. குல் யா ஐயுஹல் காஃபிரூன், குல் என்றா கூறுவீராக, யா ஐயுஹல் காஃபிரூன் நிராகரிப்பவர்களே. அப்ப அந்த ஒருத்தரை விழிக்கிற நாங்க, இப்ப யா முஹம்மத் முஹம்மதே, யா ஃபாத்திமா ஃபாத்திமாவே. ரைட்? அப்ப யா என்பதும் விழிப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு சொல் தான். ஐயுஹா என்பதும் விழிப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு சொல் தான். அப்ப ஐயுஹல் இன்சான் என்றா ஓ மனிதா, மனிதனே. விளங்கினா? அப்ப ஐயுஹா யா அல்லது ரெண்டும் சேர்ந்து வர மேலும் யா ஐயுஹ என்று சேர்ந்து வர மேலும் எல்லாம் விழிப்பதற்காக பயன்படுத்துகின்ற சொல். இன்சான் என்றா மனிதன், இன்சான் என்ற கருத்து என்ன? மனிதன். அப்ப இஹ்ஃபல் லிசானக ஐயுஹல் இன்சானு, ஓ மனிதா, மனிதனே, நீ உன்னுடைய நாவை பாதுகாத்துக்கொள். சரியா? உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கொள். லா யல்தகன்னக இன்னஹு ஸஅபானு, லா யல்தகன்னக, லா யல்தகன்னக, உன்னை தீண்டாது இருக்கட்டும், உன்னை தீண்டாது இருக்கட்டும். இன்னஹு ஸஅபானு, நிச்சயமாக அது ஒரு பாம்பு. சரிங்களா? அது ஒரு பாம்பு. அதாவது எகட நாவ கவிஞர் என்ன செஞ்சுக்கிறாரு? ஒரு விஷ பாம்புக்கு ஒப்பிட்டிருக்கிறாரு. ஒரு விஷம் நிறைந்த ஒரு பாம்பு எங்களை தீண்டினா அது எகட உயிரை எப்படி பறிக்குமோ அதே போலதான் இந்த எகட நாவு ஒரு பாம்பு மாதிரி. இந்த நாவை நாங்க தேவையற்ற முறையில பயன்படுத்தினா சில நேரம் அது எகட மரணத்துக்கே காரணமாக அமையும். அதுதான் எனக்கு என்ன சொல்ல வருது. இப்ப நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது ஆரம்ப அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா நாவு தான் காரணம். பேசினத்தாலதான் எல்லா பிரச்சனையும் வந்திருக்கும். விளங்கினா? அப்ப அதைத்தான் கவிஞர் சொல்றாரு, லா யல்தகன்னக, உன்னை தீண்டாது இருக்கட்டும். இன்னஹு, நிச்சயமாக அது, ஸஅபானு, ஒரு பாம்பு, ஒரு விஷப்பாம்பு. சரியா? பாருங்கப்பா, இஹ்ஃபல் லிசானக ஐயுஹல் இன்சானு, ஓ மனிதா, உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கொள். ஓ மனிதா, உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கொள். லா யல்தகன்னக இன்னஹு ஸஅபானு, அது உன்னை தீண்டாது இருக்கட்டும், அது உன்னை தீண்டாது இருக்கட்டும். இன்னஹு ஸஅபானு, நிச்சயமாக அது ஒரு விஷப்பாம்பு, பாம்பு. அடுத்த வரி ஆஹா முக்கியமான வரி. கம் ஃபில் மகாபிரி மின் கதீலி லிசானி, கம் எத்தனையோ பேர், கம் கம் ஃபில் மகாபிர், மகாபிர் என்றா புதைக்குழிகள் என்று சொல்றார். நாங்க உங்களுக்கு தெரியும் இந்த கபர் என்ற சொல். கபர் என்றா என்ன கருத்து? கபர் என்றா, கபர் என்றா தெரியும் தானே? கபரஸ்தானம் என்று சொல்ற கபர் என்றா தெரியும் தானே எல்லாருக்கும்? ஓகே. கபரு என்ற சொல்லுக்கு பதிலாக இன்னும் ஒரு சொல் ஒன்று இருக்குது, மக்பரான்னு சொல்லும் இருக்குது. மக்பரா, சரியா? மக்பரான்னு சொல்ற அடக்குகின்ற இடம். ஒருவர் மரணித்தால் அவரை அடக்குகின்ற இடத்துக்கு மக்பரான்னு சொல்றான். இந்த மக்பரா என்ற சொல்லுடைய பன்மை சொல் தான் மகாபிர். ஓகே, மக்பரா என்ற சொல்லுடைய பன்மை சொல் தான் மகாபிர். அடக்க ஸ்தலங்கள் என்று அழகா சொல்லலாம். அடக்க ஸ்தலங்கள், கபறுகள் என்று சொல்லலாம். கம் ஃபில் மகாபிர், அடக்க ஸ்தலங்களில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இதன் காரணமாக இந்த மின் காரணமாக என்ற கருத்துல வருமா? இந்த மின் உங்களுக்கு தெரியும், மின் என்பது ஒரு இடைச்சொல்.
ஒரு இடைச்சொல் இருந்து நகரத்துல தான் வருது. ஆனா இந்த இடத்துல காரணமாக என்று மொழிபெயர்ப்போம். மின்னுக்கும் பல கருத்துகள் இருக்குது. அதில் ஒன்றுதான் காரணமாக என்ற ஒரு கருத்து ஒன்று இருக்குது. கம் ஃபில் மகாபிரி மின் கதீலி லிசானி. லிசானா நாவு, கத்தீலண்டா கொல்லப்பட்டவர், வழங்கினா கத்தீலண்டா கொல்லப்படுறது, லிசானா நாவு. அப்ப லிசானிஹி என்ன அவனுடைய நாவு. அப்ப இங்க எப்படி வரும்னு சொன்னா தனது நாவினால், ஓகே, தனது நாவினால் கொல்லப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் புதைக்குழிகளில் இருக்கின்றார்கள். விளங்கினா இப்படி பாருங்களேன், கம்ஃபில் மகாபிரி என்ற கருத்து புதைக்குழிகளில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களாம். எதன் காரணமாக? மீன் கத்தீலில் லிசானிஹி, தனது நாவினால் கொல்லப்பட்டதன் காரணமாக. சரியா? தனது நாவினால் கொல்லப்பட்டதன் காரணமாக. அப்ப முழுமையாக மொழிபெயர்க்க கொள்ள எப்படி வருமெண்டா கம்ஃபில் மகாபிரி மின் கத்தீல் லிசானிஹி, தனது நாவினால் கொல்லப்பட்டதனால் புதைக்குழிகளில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அதாவது புதைக்குழிகளில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் தனது நாவினால மடிந்தவர்கள், தனது நாவினால கொல்லப்பட்டவர்கள் என்று வரும். ஓகே, அப்ப உங்களுக்கு அது தெரியும். இப்ப ஒரு பிரச்சனை ஒன்று எங்கிருந்து ஆரம்பமாகுதுன்னு சொன்னா, ரெண்டு தரப்பும் பேசுறது ஏசுறது, கடைசிக்கு அது முத்தி போய் அவருக்கு அது ஒரு வாய்த்தாக்கம் என்று வந்து அவரை அடி என்று வந்து அவரை அடிதடி என்று வைத்து அவரை தான் எல்லாமே எடுக்கிறது. விளங்கினா அவளுக்கு ஆயுதங்களை தூக்குற, இதால உயிர் சேதங்கள் ஏற்படுற. அப்ப ஒரு பிரச்சனைட அல்லது ஒரு பாரதூரமானுடைய பிரச்சனைட ஆரம்பம் எங்கன்னு கேட்டா ரெண்டு தரப்புக்கும் இடையில காணப்பட்ட ஆரம்ப அந்த வாய்த்தாக்கம் தான் காரணம். அதைத்தான் எனக்கு கவிஞர் அழகா சொல்றாரு, கம்ஃபில் மகாபிரி மின் கத்தீலி லிசானிஹி, நாவால் மடிந்தோர் புதைக்குழிகளில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். நாவால் மடிந்தவங்க புதைக்குழிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கானத்தஹாபு லிகாஹு அல்லக்ரானு. கானத்தஹாபு, இந்த காணத்தனை சொல்ல நான் மொழிபெயர்க்கல அவசியம் இல்லை. தஹாபு வண்டா அஞ்சுகின்றார்கள், அஞ்சுகின்றார்கள் என்று வரும். தஹாபு. லிகாஹு வண்டா அந்த சந்திப்பதற்கு, லிகாஹு என்ன கருத்தனா சந்திப்பதற்கு. அப்ப யாரை சந்திப்பதற்கு? இப்படிப்பட்ட நாவினை கொண்டவர்களை சந்திப்பதற்கு அஞ்சுகின்றார்கள். யார் அஞ்சுகின்றார்கள் என்று சொன்னால் அல் அக்ரானு, நண்பர்கள். அல் அக்ரான் நண்பர்கள். அப்ப நண்பர்கள் கூட இவ்வாறான நாவினை கொண்டவர்களை சந்திப்பதற்கு அஞ்சுகின்றார்கள். அப்படி என்றா என்னதான் க்ளோஸாக சரி முத்திரையில மாட்டிக்கிட்டு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்கன்னா, இப்ப அவங்களுக்கு தெரியும் என்னதான் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகினாலும் பேசுற பேச்சுக்களால பயன்படுத்துகின்ற வார்த்தைகளால சில நேரம் நெருக்கமா வந்தாலும் எங்களுக்கு அவரோட பேசுறதுக்கு மனசு வராது. இல்லைங்களா? அவங்களோட அனுபவத்திலையும் நீங்க பார்க்கலாம், மனசு வராது. அப்ப அவங்கள விட்டு ஒதுங்கி விலகி இருப்பதற்குத்தான் மனம் நாடும். அதே மாதிரிதான் உறவுகளாக இருந்தாலும் பேச தெரியா, கதைக்கு தெரியா, என்னத்தை பேசணும், எப்படி பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியான்னு சொல்லி அவங்கள விட்டு தூரமாகிற. சரியா? அப்ப கானத்தஹாபு அல் அக்ரான் உண்டா அதுதான் கருத்து. விளையினா? அப்ப நாவ எந்த முறையில பயன்படுத்தணும்னு தெரியாதவங்களை சந்திக்கிறதுக்கு நண்பர்கள் கூட அஞ்சுகின்றார்கள் என்ன கருத்துல வரும். ஓகே, கானத்தஹாபு அல் அக்ரான். சரி, பாருங்கப்ப யஹ்ஃபல் லிஸானக அய்யுஹல் இன்சானு, ஓ மனிதா உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கொள். லா யல்தகன்னக இன்னஹு ஸஅபானு, அது உன்னை தீண்டாது இருக்கட்டும், நிச்சயமாக அது ஒரு விஷப்பாம்பு. கம்ஃபில் மகாபிரி மின் கத்தீலி லிசானி, தனது நாவினால் கொல்லப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் புதைக்குழிகளில் இருக்கின்றார்கள். கானத் தஹாபு லிகாஹு அல் அக்ரானு, அந்த நாவினை சந்திப்பதற்கு நண்பர்கள் கூட அஞ்சுகின்றார்கள் என்று வரும். சரி, இந்த கவிதையில இப்ப யாரோ கேட்டிருந்த ஒவ்வொரு சொல்லாக கருத்து பாடமாக்கணுமா? அப்படி அவசியம் இல்லை. கவிதையை பொறுத்த மட்டும் அப்படி ஒரு தேவை ஒன்று இல்லை.
நான் சொல்ல அவளுக்கு விளங்கப்படுத்துறேன், அது அவளுக்கு லேசா இருக்கும் என்ற படியால. சரியா? ஆனா நீங்க உரைநடைய படிக்கிற நேரம் கட்டாயமாக சொல்லாக நீங்க படிக்க வேண்டி இருக்கும். ஏதோ ஒரு வகையில ஃபுல்லா பாடமாக சிரமமாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்காவது சொல்லாக நீங்க பார்த்து படிக்க வேண்டி இருக்கும். ஏண்டா பார்ட் 2ல வந்து கோட் அடிச்சு பொருள் கேட்டு வாருன்ற காரணத்தினால. ஆனா கவிதையில அப்படி வாரதில்லை என்றபடியால கவிதையில நீங்க சொல்லாக பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ரைட் ரைட். இந்த கவிதை விளங்கினா எல்லாருக்கும்? ரைட். நீங்க பழமொழி படிச்சுக்கிறீங்களா? பழமொழி ஸ்கூல்ல பழமொழி படிச்சுக்கிறீங்களா? இப்படி இல்ல சார், படிக்கல. இல்லையா? ரைட். பழமொழி பழமொழியில இப்படி ஒரு பழமொழி என்று வருது. ரைட். 27 பழமொழிகள் இருக்குது. அதில் ஒன்றுதான் மக்தலு ரஜுலி பைன பக்கைஹி என்று வருது. சரியா? மக்தலு ரஜுலி பைன பக்கைஹி. இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சில நேரம் இந்த கவிதையை தந்து ரைட், இந்த கவிதையை எக்ஸாம் பேப்பர்ல வந்தாகல்ல இந்த பழமொழியை தந்து கேள்விகள் கேட்டு வரலாம். மக்தல் என்ற கருத்து மரணம். மக்தல் என்ற கருத்து என்ன? மரணம். சரியா? சாவு, மரணம். ரஜுலண்டா மனிதர். சரியா? ரஜுலண்டா கருத்து என்ன? மனிதர். அப்ப ஒரு மனிதனுடைய மரணம், ஒரு மனிதனுடைய சாவு, மரணம் பைன ஃபக்கைஹி. பைனி என்றா இடையே. பைனி என்ற கருத்து என்ன? இடையே. ஃபக்கைஹி என்ற கருத்து ஃபக்கைஹி. ஃபக்கண்டா கருத்து தாடை. சரியா? ஃபக்கண்டா கருத்து என்ன? தாடை. இரண்டு தாடை, அவனுடைய இரண்டு தாடைகளுக்கிடையே அவனுடைய மரணம் உள்ளது. ஒரு மனிதனுடைய மரணம் அவனுடைய இரண்டு தாடைகளுக்கிடையே உள்ளது என்பது தான் கருத்து. தாடை என்ன தெரியும் தானே? இப்ப கண்ணம் என்று சொல்ற, கண்ணம் கண்ணம் தாடை. சரியா? அந்த இரண்டு தாடைகளுக்கு இடையே என்ன இருக்குது? நாவு. நாவு தான் குறிக்குதுங்க. சரியா? அப்ப ஒரு மனிதனுடைய மரணம் அவனுடைய இரண்டு தாடைகளுக்கிடையே உள்ளது என்பது தான் கருத்து. அப்ப இந்த பழமொழிக்கும் கவிதையில வரக்கூடிய இந்த அம்சங்களுக்கும் இடையில தொடர்பு இருக்குதுன்னா, இப்ப பாருங்க, கம்ஃபில் மகாபிரி மின் கத்தீலில் லிசானி. தனது நாவினால் புதைகுழிகளில் கொல்லப்பட்டவர், தனது நாவினால் கொல்லப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் புதைகுழிகளில் இருக்கின்றார்கள் என்று இந்த வரி சொல்லுது. இந்த பழமொழி என்ன சொல்லுது? மக்தலு ரஜுலி பைன பக்கைஹி என்று சொல்லுது. ஒரு மனிதனுடைய மரணம் அவனுடைய இரண்டு தாடைகளுக்கும் இடையே உள்ளது என்று சொல்லுது. எனவே இந்த கவிவரிக்கும் இந்த பழமொழிக்கும் இடையில தொடர்பு கொண்டு இருப்பதன் காரணமாக ஒருவேளை கேட்டு வரலாம், இந்த கவிவரியை தந்து இக்கவிவரிக்கு பொருத்தமான அரபு பழமொழியை குறிப்பிடுக என்று கேட்டு வரலாம். அல்லது இந்த அரபு பழமொழியை வச்சு கேள்வி கேட்டு வரலாம். இந்த அரபு பழமொழியை தந்து இந்த அரபு பழமொழி கவிதைக்கு எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற ஒரு கேள்வி என்று வரலாம். எனவே நீங்க பழமொழி படிக்கலாட்டியும் கட்டாயமாக நீங்க இந்த பழமொழியை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள பாருங்க. அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் கான ரைட் யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அந்த ஹதீஸ் பாடமா தெரியா கொஞ்சம் பேருக்கு. மன் கான யுமினு பில்லாஹி, இது நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், பாடமாக்கணும்னு கட்டாயம் இல்லை, நான் சொல்லித்தாரேன். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத். யாருக்காக கருத்து சொல்லணுமா? இது ஒரு ஹதீஸ். இது ஒரு ஹதீஸ். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத். ரைட். சும்மா கெஸ்ஸிங்ல சரி சொல்லுங்க பார்க்க. என்ன விளங்குச்சு கவிதையில இருந்து உங்களுக்கு விளங்குற எதுவோ அதை சொல்லுங்களே. யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் நல்லதை கூறட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். வெரி குட். ஓகே, அதுதான் கருத்து. சரியா? யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொள்கின்றாரோ அவர் நல்லதை கூறட்டும், அவர் பேசினால் நல்லதையே பேசட்டும், அவு அல்லது லியஸ்முத், அவர் மௌனமாக இருக்கட்டும். விளங்கினா? அப்ப நாங்க ஈமான் கொண்டவர்களாக இருந்தா நாங்க பேசுற வார்த்தை நல்லதாக இருக்கணும். அப்படி இல்லையா, ஒன்று மோசமான கெட்ட வார்த்தைகளை
பேசுறது இல்லாவிட்டாலும் தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய பேசுவோம். அப்ப அப்படி ஒன்றும் தேவையில்லை. அவுல் யஸ்முத், அவர் மௌனமாக இருக்கட்டும். அப்ப சில நேரம் இந்த ஹதீஸை தந்து இந்த ஹதீஸுக்கும் பழமொழி இந்த கவிதைக்கும் இடையிலான தொடர்பு யாது என்று கேட்டு வரோம். மேலும் எனவே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணுங்க, யார் அல்லாஹையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கின்றாரோ அவர் பேசினால் நல்லதையே பேசட்டும் அல்லது அவர் மௌனமாக இருக்கட்டும் என்ற இந்த ஹதீஸும் அவளுக்கு சில நேரம் தேவைப்படலாம். சரி, ஓகே. அப்ப சரியா? ரைட். சார் அப்ப இதுல மக்தல் உண்டாயிருந்தது சார். மக்தலண்டா மரணம். ஆ, ரைட், சரியா? ரைட், ஓகே. நான் அப்ப இன்ஷால்லா இத கேள்விகள் கொஞ்சம் இருக்குது. ரைட், பாருங்க. இப்ப உதாரணமா இந்த இப்ப இப்படி கேள்வி வந்து அவளுக்கு எழுதலாம். இக்கவிதையில் காணப்படும் இலக்கியத்தை விளக்குக, எழுதலாம். இக்கவிதையின் மூலம் கவிஞர் உணர்த்தும் போதனைகள் 2 தருக, எழுதலாம். இப்படி வந்தா பாருங்க, பின்வரும் கவிவரிக்கு பொருத்தமான பழமொழியை குறிப்பிடுக. பின்வரும் கவிவரி என்ன? கம்ஃபில் மகாபிரி மின் கதீலி லிசானி, அதான் கவிவரி. அதுக்கு பொருத்தமான பழமொழியை நீங்க சொல்லணும். 2வது பாருங்க, பின்வரும் பழமொழிக்கு பொருத்தமான கவிவரியை தெரிவு செய்து எழுதுக. மக்தலு ரஜுலி பைன ஃபக்கேஹி, அப்ப சிலபஸ்ல உள்ள கவிதை இந்த பழமொழி தானே. எனவே நீங்க அதை சிலபஸ்ல இருக்குது, நீங்க படிக்கிறீங்கல்ல, படிக்கல இருந்தாலும் கேள்விக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல பாருங்க, பின்வரும் ஹதீஸுக்கு பொருத்தமான கவிவரியை தெரிவு செய்து எழுதுக. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அப்ப நாங்க மேல பார்த்த ஹதீஸ், பெரும்பாலும் ஹதீஸை தந்தாயிட மொழிபெயர்ப்பு பெரும்பாலும் தருவாங்க. ஒருவேளை தரலாட்டியும் நாங்க படிச்சு வச்சுக்கொண்டா எங்களுக்கு லேசி. சரியா? ரைட். அப்ப கேள்வி இப்படியாக வரலாம். பார்ட் 2ல ஒரு கவிதையை தந்து வினாக்கள் வருகின்ற போது இந்த அமைப்பிலையும் சில கேள்விகள் வரலாம். ரைட், ஓகே. ரைட். அப்ப இஹ்ஃபல் லிசானக் என்ற கவிதையும் நாங்க படிச்சிட்டோம். சரியா? கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓ சார். ஓம் சார். Right. ஓ சரி. Okay. ஓ சார். Okay. Right. சரி, அவள்கிட்ட வேற ஏதாவது டவுட் இருக்கிறா கேட்கறது? இருக்குதா இல்லாட்டி? சார், ஆ, அந்த நீங்க வந்து கெக்கனுக்குள்ள செமினாருக்கு வரேன்னு சொன்னீங்க தானே சார்? ஓ, நான் அது எப்ப வந்துட்டேன். வருவீங்கன்னு கொஞ்சம் டேட்டு சொல்லலுமா? நான் வந்துட்டேன் வந்துட்டீங்களா சார்? நான் போன ஞாயிற்றுக்கிழமை போனேன்டா. இப்ப நேத்து முந்தின நாத்தல்ல போனேன். அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு வருவீங்களா? இன்ஷா அல்லாஹ் நவம்பர்ல வர ஐடியா நிக்கிறேன், பாப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கிறா? ஓகே சார். ஓகே. கேளுங்கம்மா சுமையா. விலங்கல் எப்படி? மைய கருத்து ஓ ஓ ஓ ஓ ஒரு கவிதையோட மைய கருத்து என்னன்னு கேட்டா ஒரு கவிதையோட மைய கருத்து என்னன்னு கேட்டா, இப்ப கவிதையை தந்த என்ன எழுதணும்? எஸ், இப்ப உதாரணமாக இஹ்ஃபல் லிசானக், ரைட், இதானே கவிதை. ரைட், உன்னுடைய நாவை பாதுகாத்துக்கொள். இப்ப அந்த கவிதை அவ்வளவு ஞாபகம் வரும். ரைட், அரபல தந்தாலும் நீங்க தமிழ்ல படிச்சதெல்லாம் ஞாபகம் வரும். அப்ப மைய கருத்து என்னன்னு கேட்டா, அந்த கவிதை முழுமையாக எதை பத்தி பேசுது, அதோட கரு என்ன, பிரதான விடயம் என்ன. அப்ப கொஞ்சம் டீப்பா எழுதலாம், அழகா எழுதலாம். சரியா? இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்வதன் அவசியம் குறித்து இந்த கவிதை வலியுறுத்துகின்றது. ரைட், தனது நாவினை பாதுகாத்து கொள்ளாததன் விளைவுகள் பற்றியும் கொள்ளாதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் பற்றியும் இந்த கவிதை ஆழமாக குறிப்பிடுகின்றது அல்லது அழகாக முன்வைக்கின்றது. எனவே இக்கவிதையின் மைய கருத்தானது ஒவ்வொரு மனிதனும்
தன்னுடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதாகும். அவன் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்பதனையே இந்த கவிதை வலியுறுத்துகின்றது என்று சொன்னா சரி. ஓகே, விளங்கினா? அது கூட மொழிநடையில தான் எழுதுறதா? கவிதைக்குரிய மையக்கருத்து, உரைநடைக்குரிய மையக்கருத்து அதெல்லாம் சிலபஸ்ல டெக்ஸ்ட் புக்ல அப்படின்னுட்டு இல்லை. அது நீங்களாக யோசிச்சு எழுதுறது தான். சரியா? சரி சார், ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹு. ரைட், வேற ஏதாவது டவுட் இருக்குதா? சார் கிரேட் 11 அரபிக் லிட் வந்து சேர்க்கிட்டு எடுக்க எலுமைக்குமா போஸ்ட்லயாலும் எத்தனை அம்மா எடுக்கணும்? ஒன்று தான். என் கையில இல்ல. இருக்கிறவங்க நான் கொடுத்து வச்சுக்கிறவங்க டீக்குது. அவங்க ஸ்கூல்கள் எடுத்தது ஒருத்தர் 2 பேர் டீக்கிற அது புக் முடிஞ்சு போல இல்லையா? முடிஞ்சு பாப்போம். நீங்க எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டிருந்து அதோ தெரியாது. நான் கொஞ்சம் பார்த்து ரிப்ளை ஒன்று தரேன் இன்ஷா அல்லாஹ். சரி. ஓகே ஓகே. எங்களுக்கு ஜூம்ல செமினார் செய்வீங்களா? ஜூம்ல செமினார்ன்றது அது எப்போ நடக்குமென்று எனக்கு தெரியாது. செய்வோம், ஆனால் எப்போன்னு தெரியலம்மா.